பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நிர்விசாரம் இல்லாமல் கர்த்தருக்காக ஜாக்கிரதையாய் வாழ்கிற நல்ல நாட்களாய் இந்த நாள் மாறுவதாக. அநேகருடைய வாழ்க்கையில் நிர்விசாரம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பிடித்திருக்கிற, திருச்சபையை பிடித்திருக்கிற வாலிபர்களையும் வயோதிபர்களையும் சிறியவர்களையும் பிடித்திருக்கிற ஒரு நோய் நிர்விசாரம். செய்யத்தகாதவர்களை செய்கிறது நிர்விசாரம். கர்த்தர் வெறுக்கிறதை செய்கிறது நிர்விசாரம். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது நிர்விசாரம். குடும்ப ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தனி ஜெபம் இல்லை, உபவாச ஜெபம் இல்லை, ஆத்தும பாரம் இல்லை. கொஞ்சம் வருஷங்களை மாதங்களை திரும்பி பாருங்க, ஒரு முறை கூட வேதத்தை படிக்க முடியாமல் ஆகிவிட்டது. காரணம் நிர்விசாரம். சோதோமின் அழிவுக்கு காரணமே நிர்விசாரம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு நீச்சல் தெரியும். குளத்துல ஒருத்தன் நீ போராடி கொண்டிருக்க உயிருக்காக அவனை காப்பாற்றாமல் இருக்கிறது பேர் நிர்விசாரம். அரசாங்க மருத்துவமனை நல்ல டாக்டர் கண்ணுக்கு முன்பாக ஒருத்தன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா அவன் பிழைச்சிருவான். ஆனா சக டாக்டரோடு நல்ல ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் மறைத்து போனால் அது பேர் நிர்விசாரம். கண்களுக்கு முன்பாக ஆத்துமாக்கள் ரட்சிப்பு இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் அழிகிறார்கள். இதை கஞ்சாடையாய் விடுவது நிர்விசாரம். ஆமென். பிள்ளைகளை வளர்ப்பதில் நிர்விசாரம், வியாபாரத்தில் நிர்விசாரம், தெய்வீக காரியங்கள் நிர்விசாரம். ஒரு காலத்தில் ஆராதனை ஆரம்பிக்கும் முன்பே ஜெபித்த நாம் இன்னைக்கு லேட்டஸ்டா வரோம். ஆத்மாவின் சொன்ன நம்ம ஆத்மாவை கொண்டு போயிடுறோம். எவ்வளவு நிர்விசாரமா இருக்கணும்ல. ஒரு பஸ் பிடிக்க நிர்விசாரமா போனா பஸ் பிடிச்சிருவீங்களா? ஒரு ட்ரெயினை பிடிக்க போனா நிர்விசாரமா போனா ட்ரெயினை பிடிச்சிருவீங்களா? ஒரு விமான நிலையத்துல நிர்விசாரமா போனா விமானங்களை பிடிக்க முடியுமா? டொமஸ்டிக் 2 மணி நேரம் வேணும் அல்லது 1.5 மணி நேரம் வேணும். அயல்நாடு போனா 3 மணி நேரம் வேணும். இல்ல நான் ரொம்ப லேட்டா தான் வருவேன்னு சொல்லி 1/2 மணி நேரம் இருந்தா உங்களால போர்டிங் போட முடியுமா? முடியாது. சில விஷயங்களை தெளிவா இருக்கிறோம்னா தெய்வீக காரியங்கள்ல நிர்விசாரமா இருக்கிறோம். அங்க பாரு, சீயோனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? வாசி கேட்கலாம். சீயோனிலே நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆண்டவர் சொல்றாரு, சீயோனிலே நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சீயோனிலே நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நிர்விசாரம் வேண்டாம், ஜாக்கிரதையா இருக்கும். முதலாளியை குறித்து சொல்லி இருக்கிறது பாருங்க. ஒரு முதலாளி அஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா தொழில் அழிஞ்சு போகும். அதான் வேதம் சொல்றது, முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்கின்றவன் என்று. நீங்க எப்படி இருக்கீங்க? நிர்விசாரமா இருக்கீங்களா? இந்த வருஷத்தின் கடைசியில ஒப்பு கொடுத்து ஜெபம், ஆண்டவரே நிர்விசாரத்தை மாற்றும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மை கிருபை உங்களை தொடரட்டும். ஹல்லேலூயா. நிர்விசாரத்தை மாற்றும் என்று சொல்லுங்கள். வாலிப பிள்ளைகள் படிப்புல ஜாக்கிரதையா இருங்க. அதே நேரத்தில் பெரியவர்களே உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் ஜாக்கிரதையா இருங்க. நிர்விசாரம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளை பெற்றோரை கனம் பண்றதுல நல்லா இருங்க. நிர்விசாரம் வேண்டாம். ஒருவேளை நிர்விசாரத்துக்கு இடம் கொடுத்திருந்தா அந்த மன்னிகன்னு சொல்லுங்க. நிர்விசாரம் இல்லாமல் வாழ்கிற நல்ல நாட்களை இந்த நாள் மாறட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நிர்விசாரம் மாறட்டும். செழிப்பு, ஆசீர்வாதம், கனம், உயர் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.